டொமேட்டோ பேப்பர் மனசாட்சியோட வந்திருக்கியா? ஆமாம், பொட்டேட்டோ மனசாட்சியோட வந்திருக்கோம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்? நம்ம வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட வாரத்தோட வீக்கெண்ட் எபிசோட் அதை பற்றி கொஞ்சம் டீகோட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஆமாம், அதை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம். இந்த விஜய் நந்தினி வெளியாகுனது, அப்புறம் அந்த 2-3 நாள் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று பேசி வச்சுருக்கோம். ஆனால் அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால அதை எடிட் பண்ண முடியாதனால நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் அதை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே எபிசோட் மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம டொமேட்டோ சாட்டர்டே எபிசோடில் ஒன்று ஒன்றா போகலாமா இல்லை சின்னதாக டக்குன்னு முடிச்சிடலாமா டொமேட்டோ? ஒன்று ஒன்றா கூட போகலாம். எது ஹைலைட்டோ அதை மட்டும் தானே நம்ம பேச போகிறோம். ஹைலைட்டாக இருந்தது வந்து எடுத்தோடனே வந்து என்ன நினச்சி டொமேட்டோ நீ சொல்கிறேன்? எடுத்தோடனே வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தார். ஸோ ஆரம்பிச்சுட்டு அதாவது பிரவீன் காந்திக்கு பேர் தெரியலையான்னு கேட்டு அப்புறம் அந்த பேரெல்லாம் சொல்கிற கட்டத்தில் ஆதிரை பற்றி சொல்லியிருப்பார். என்ன ஓகேன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி டோனில் சொல்கிறீங்க, அந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பார். பட் நம்ம எதிர்பார்த்தது வந்து பிக் பாஸே குறை சொல்கிறது வந்து அவர் பேசுவாருன்னு நினச்சோம். பட் இந்த எபிசோடில் அவர் பேசலை. இதை பற்றி வந்து ரெஸ்பெக்டே விஜய் சேதுபதிக்கு கொடுக்காதது தான் வந்து பேசியிருப்பாங்க. அது வந்து அந்த கட்டத்தில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பூர்ணிமான்னு நம்மளுக்கு தெரிய வருது அந்த கட்டத்தில். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேன்சர் நம்ம சொல்லியிருந்தோம் ஆதிரை வந்து. ஸோ ஆதிரையோட பிஹேவியர் வந்து கேவலமாக தான் இருக்கும். அதாவது ஒரு சரவணன் விக்ரம், அப்புறம் மற்ற கேன்சர் இருக்காங்க ஜூலி, அந்த மாதிரி தான். ஸோ பிக் பாஸே குறை சொல்கிறது தான் ஜூலி பொழப்பும் இவங்க பொழப்புமே அதுதான். ஸோ அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து எங்கே போனாங்க? அடுத்து பேசுனது வந்து திவாகர் பற்றி பேசுனாங்க. அதை பற்றி சொல்லு. ஆமாம், ஏன்னா வந்து டொமேட்டோ சொன்னது சரி தான். அந்த மாதிரி தான் இங்கே வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட் ஜோடியாக் படி பார்க்கணுன்னா கேன்சர் வேலையை பட்டாச்சு. ஏன்னா அவங்க நன்றி கட்டாலும் நன்றி கட்டத்தனமாக தான் அவங்க வாழ்க்கையில் யார் கூடயா இருந்தாலும் அவங்க அந்த நன்றி கட்ட வேலையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அங்கே ஜோடியாக் சைன்லாம் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் டொமேட்டோ சொன்ன மாதிரி டாக்டர் திவாகர் அவரை பற்றி சொல்கிறப்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அவரோட கொண்டெய்னெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எரிச்சல் மூட்டுற மாதிரி இல்லை. அவரோட கொண்டெய்னெல்லாம் வந்து அவர் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி எல்லோரும் கூட கொண்டெயின் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கொண்டெயின் வந்து ரொம்ப அதாவது 100 டேஸ்க்கு நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இல்லாமல் சின்னதாக ஒரு இடத்துல சின்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரியாஸ் சைனில் அவங்க இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு காமிச்சிட்டு விதமாக நடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஆர்ட்ஸ் இருந்தாக்கா அவங்க உயிரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோடியாக்ஸ் அவங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக எல்லாரை பற்றியும் சொல்கிற முடிக்க நம்ம விஜய் சேதுபதி பற்றி சொல்லலாம். அவரும் பிறந்திருப்பாங்க தானே. அவருக்கும் ஒரு ஜோடியாக்ஸ் இருக்குது. அவர் கேப்ரிகான். அந்த கேப்ரிகான் பார்த்தாக்கா அவங்ககிட்ட என்ன தன்மை மெயினாக இருக்குன்னு பார்த்தாக்கா அவங்க நல்லா வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்கிற தன்மை அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் பார்த்தோன்னே தெரியுது அவர்கிட்ட கொஞ்சம் எனர்ஜி லெவல் குறையுது அப்படின்னு தோணுச்சு டொமேட்டோ உனக்கு? ஆமாம், எனக்கும் அது தோணுச்சு. அவர்கிட்ட அது மட்டும் இல்லை, அவருக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து கட்டில் நிறையா கோவம் வந்திருக்கும். மற்றவங்க பேசுகிறப்பவே வந்து அவருக்கு டக்குன்னு கோவம் வரும். அவர் பேச விட மாட்டாருன்னு சொல்கிறத விட அவர் பேசுகிறது கோவம் வரனாலே அவர் உட்கார சொல்லிடுறாரு. ஸோ அதுதான் அவர் கேரக்டர். ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த எபிசோடில் பார்க்கறதுனால ஃபுல்லாக அங்கே உள்ள ஷூட்டிங்கெலாம் வச்சு பார்க்குறப்ப எடிட் எது தேவையோ அங்கே போடுவாங்க. அதில் நம்ம எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அது மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். அப்போ எவ்வளோ ஃபில்டர் ஆகி வருதுன்னு நம்ம பிபி ஃபோன்ஸ் வச்சு கேட்டுட்டு இருக்கிறவங்க இதை கவனிங்களேன். அப்போ அந்த ஃபில்டர் ஆகி வர அந்த சின்ன இதில் வந்து தான் டீகோட் பண்ணுறப்ப இவ்வளோ தான் கிடைக்கும். ஆனால் கேரக்டர் படி பார்த்தாக்கா ஜோடியாக் படி பின்னாடி எல்லாமே முழுசாக தான் நடக்கும். கோவப்படுவாங்க. இங்கே விஜய் சேதுபதி சொல்லிட்டாருன்னுட்டு எல்லாம் பேச்சு கட்டிட்டு பேசாமல் வாய் மூடிட்டு உட்கார மாட்டாங்களா டொமேட்டோ? அந்த மாதிரி அவங்க ஆசிரியர்களும் பேசுவாங்க தான். எல்லாருமே அந்த மாதிரி ஜோடியாக் இருக்கிறதுனால அவங்கவுங்க தன்மையில் அவங்கவுங்க விதத்தில் இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா வந்து இது வந்து அதாவது திவாகர் வந்து நிறைய பேர் கை தட்டியிருந்தாங்க. அது பிஆராக கூட இருக்கலாம். ஆனால் வந்தோடனே அவர் வந்து மேலே தான் இருந்தார். உண்மையான ஃபேன்ஸ் இருக்காங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து என்ன இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, ஜிபி முத்து தானே இவர் இந்த ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, ஒருவேளை கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, இவர் இன்னும் நடிப்பு நடிச்சிருக்காரு நம்ம சொல்லியிருப்போம். பட் அவர் ஜிபி முத்துன்னு 3வது நாளே காட்டிட்டார். ஜிபி முத்து என்ன பண்ணுவாரோ அதான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அதான் நம்ம சொல்கிறோம்ல, அவங்கவுங்க கேரக்டர் அவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ ஏரியஸ் கேரக்டர் இது தான். பார்வதியும் ஏரியஸ் தான், பிரவீன் ராஜும் ஏரியஸ் தான். அவங்களாம் கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் மாயா மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம், சத்யா மாதிரி அந்த மாதிரி. ஸோ கேமில் வந்துட்டு இவங்களாம் வந்து ரொம்ப நல்லாவே விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ திவாகர் முடிஞ்சு இப்போ நம்ம அரோராக்கு போகிறோம். அரோரா வந்து ஏன் வந்து எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பாரு, ஏன் கை தூக்கல, நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்ட்டு. ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க நான் எல்லாரு கூடயும் பேசினேன் அப்படின்னாங்க. நம்ம லைஃப்லேயும் பார்த்தா அவங்க எல்லாரு கூடயும் பேசினாங்க தான். பட் அவங்க க்ளோஸாக கம்ஃபர்டபுளாக ஒரே ஆள் கூட இருக்கிறது வந்து அந்த துஷார் கூட தான். அவர் கூட மட்டும் தான் இருக்காங்க. ஸோ வந்து அது பார்க்கவே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. மேபி அவங்கள ஒதுக்கிக்கிறாங்களா இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து அவங்க பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் எனக்கு பார்க்குறதுக்கு இருக்குது. அவங்க பேசணும்னு சில இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆல்ரெடி சொல்லிட்டுமே இவங்க ஒரு குயின்சி, ஒரு விசித்ரா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்க குயின்சியாக தான் இருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம். செட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்ம உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதே போய் பாருங்கள். அதை மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு கட்டத்தில் வந்து இவர் என்ன எல்லாத்தையும் கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, அபிராமி கூட சொல்லியிருப்பாங்க, இவர் என்ன நம்மளை வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கமல் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவங்க பைசஸ்ன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இவங்களை பார்க்க எனக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது.
ஆமாம், டொமேட்டோ சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கும் பிபி மனசாச்சு கேட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்கள் மனசாச்சு கொட்டுங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிக்கலனா வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டைமில் வேறு என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் இல்லை டொமேட்டோ. ஆமாம். அப்புறம் அடுத்தது வந்து கமருடீனை கேட்டிருப்பாங்க. ஸோ கமருடீனை வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு வன்மம் இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், வன்ம குடாவுன்னு இவங்க தான்ட்டு, அதாவது விஷ்ணு, அப்புறம் வந்து ஏடிகே, அப்புறம் வந்து நம்ம கடைசியாக வந்து அன்ஷிதா, சுனிதா, இவங்கெல்லாம் வன்ம குடாவுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுதான் விருகோ. அவங்க தப்பே ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க பர்ஃபெக்ட் நினைப்பாங்க. அதுதான் வந்து கமருடீன் பண்ணியிருந்தார். ஆமாவா? ஆமாம் டொமேட்டோ. ஏன்னா அவங்க ஜோடியாக் சைன் பார்த்தாக்கா விருகோ டொமேட்டோ சொன்ன மாதிரி அந்த விருகோ ஜோடியாக் சைன் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற தன்மை தான் இது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் சொல்கிற விஷயம். ஏன்னா அது புரிய கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தால் உங்களுக்கும் புரியும். ஏன்னா உங்களை சுற்றியும் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. உங்கள் வேலை இடத்துலையோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை எங்கேயா நீங்கள் போகிறப்பையோ அவங்களோட பர்த்டே டேட்டு உங்களுக்கு தெரிஞ்சு பர்த்டே சைன் தெரிஞ்சிடுச்சுன்னா அது ஜோடியாக் சைனு உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ விருகா பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து வன்மகுடான்னுட்டு அவங்க எதனாலன்ட்டு, ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. அப்புறம் அவர் வந்து அதை வந்து நியாயப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து நிறையா ஜோடியாக் சைன் கிட்ட இருக்குது. ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம விருகோ பற்றி சொல்லிட்டு இருக்கனால இவங்களோட என்னென்னு பார்த்தாக்கா இவங்க வந்து தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு பெர்ஃபெக்ட்னு நினச்சிட்டு ஒரு மாதிரியாவே வாழ்க்கையே வளர்ந்து அப்படியே முடிச்சிடுவாங்க. கடைசி வரைக்குமே இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, சாவர இருக்கும். அதாவது அப்படின்னு இருக்கிறதுனாலே இவங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்க. 2வது தடவை விஜய் சேதுபதி ஒன்று சொல்லியிருப்பாரு. அப்பயும் அவர் 1வது சொன்னது அவர் மறந்துட்டு 2வதுக்கு போயிருப்பாரு. சரி 2வது தடவை தான் இவர் ஒத்துப்பாரு, அந்த மாதிரி பார்க்க அப்படி தான் இருக்கும். சரி 3வது தடவை ஒரு கம்ப்ளைண்ட் விஜய் சேதுபதி இவர் மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் இவர் வந்து அந்த 2வது மருந்து 3வதுக்கு போயிருப்பாரு. அதாவது குரங்கு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் பண்ணியிருப்பார். 4வது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாரு. 3வது மருந்து 4வதுக்கு இவர் போயிருப்பாரு. அப்போ இவங்க வந்து எவ்வளோ மானங்கட்ட ஆளாக இருக்காங்கன்னு இங்கே தெரிஞ்சுங்க. ஏன்னா முன்னுக்கு சொன்னது வந்து மருந்து உடனே இழிக்க ஆரம்பிக்கிறது, பேசுறது, அவர் பாஷையில் விஜய் சேது பாஷையில் சொல்லணும்னா காக்கா பிடிக்க பார்க்குறது தான் இவங்களோட வேலையே. இதுதான் லெட்மிட்டோ. ஆமாம், இவங்க வேலை அதுதான். ஸோ அதுதான் வந்து கமருடீனுக்கு நடந்திருக்கும். அடுத்தது வந்து அப்புறம் வந்து பெருசாக ஹைலைட்டாக சொல்லணுன்னா அப்புறம் விஜய் பார்வதிக்கே நம்ம போயிடுவோம். ஹைலைட்டாக சொல்லணும், நடிக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இது எல்லா மக்களுக்குமே தெரியும் விஜய் பார்வதி வந்து நடிக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா சர்வைவர்லேயும் அவங்க நடிச்சிட்டு தான் இருந்தாங்க, இங்கேயும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அண்ட் வந்து அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் கனி எந்திரிச்சோடனே வந்து அவங்களுக்கு கைத்தட்டல் அதிகமாக கிடச்சிருக்கும். ரம்யா வந்து ஒரு பதில் சொல்கிறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் கைத்தட்டல் கிடச்சிருக்கும். சபரிக்கே கைத்தட்டல் கிடச்சிருக்கும். சபரியை பாராட்டியிருப்பார் அந்த தண்ணி டாஸ்க்குனால. இவங்க எல்லாமே எக்கரிஸ். நம்ம ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டோம், விஷால், மகா, த்ரியோ, ஆரி, ஜாக்லின், பவித்ரா, இவங்க எல்லாமே எக்கரிஸ். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வகையில் வந்து நிறைய சப்போர்ட் தான் கிடைக்கும். ஏன்னா இவங்க ஜோடியாக்லேயே வந்து பெட்டரான ஜோடியாக்னால அவங்க கேரக்டரும் பெட்டராக இருக்கிறனால மட்டும் அவங்க பாயிண்ட்டை கரெக்டாக பேசுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கும். நார்மலாகவே உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு 12 ஜோடியாக் சைன், உங்கள் லைஃப்பில் ஒரு 12 சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னா அந்த சிப்ளிங்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டானவங்க எக்கரிஸாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள தான் நீங்கள் அதிகமாக குத்துவீங்க, அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அது வந்து அவங்கள ஏமாற்றுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. மொத்தத்தில் அவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பெட்டரான ஜோடிக்கில். ஸோ அந்த பொறாமையில் பண்ணுற சில பேர் இருப்பாங்க, சில பேர் வன்மத்தில் பண்ணுவாங்க, விருகோ மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ விஜய் பார்வதிக்கு வந்து என்ன கிடச்சிருக்கோன்னா, நம்ம சொன்ன மாதிரி அவங்க நடிக்கலைன்னு சொல்லி அழுந்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இவங்க மாயா தானே, அவங்களே அவங்க வாயால் ஒத்துக்கிட்டாங்க, நான் வந்து கண்டென்ட் தான் பண்ணுறேன், இது என் ஸ்ட்ராட்டஜின்னு. அப்புறம் இப்போ வந்து சொல்கிறாங்க நான் நடிக்கலைன்றாங்க. ஸோ இதே நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க கேமரா எம்மனுக்கே திரும்பாது, கேமரா பார்த்தே நான் பேசுனதில்லைன்னா. நான் ஒவ்வொரு வாட்டி அவங்க பேசுகிறப்போ கேமராவை பார்த்து தான் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதில் எவ்வளோ பெரிய பொய்யினும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஏரியஸ். அவங்க கண்டென்ட்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வாயாலே அவங்க இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, அவங்க ஃபுல் வெஜிடேரியனு. ஆனால் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க போய் ரிவ்யூ பண்ணுவாங்களாம். ஸோ காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கண்டென்ட்காக என்ன வேணால் பண்ணுறவங்க தான் ஏரியஸ். அதுதான் பிரவீன்ராஜ், திவாகர் எல்லாமே. பட் கண்டென்ட்காக மாயா ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்கள்ல, அதே தான் பார்வதி பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், டொமேட்டோ சொன்ன மாதிரி ஏட்ரஸ் ஜோடியாக் சைன் இருக்கிறதுனால இப்போ கடைசியாக பார்த்தாக்கா இவங்க வளர்ந்ததுக்காக எல்லாம் இவங்க திருந்திட்டாங்கன்னெல்லாம் இல்லை. இவங்க ஜோடியாக் சைன் ஏரியஸ்னால இங்கே விஜய் சேதுபதி அப்படி சொன்னான்ட்டு அந்த இடத்துல இந்த நடிப்பை போட்டால் சரி இருக்கும்ன்ட்டு அதுக்கு நாங்கள் அழுவ மாட்டாங்கனால 12 ஜோடியாக் சைன் அழுவுற கூட அழுவுறது கம்மியாக அழுவுறது அவங்கவுங்க எப்படி அழுகுறாங்க அந்த அழுவியை தேவையாக யூஸ் பண்ணி சீன் போடுறாங்களா நடிக்கிறாங்களா அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பார்த்தாக்கா இங்கே ஏரியஸ்னால இவங்க அழுந்து அந்த இடத்துல இன்னொரு நடிப்பு. ஏன்னா வந்து எங்கள் கேமரா மண்ணுக்கு இருக்கிறதுனால ஆல்ரெடி எங்கள் என்னது ஆர்ட்ஸ்க்காக உயிர் கொடுக்குறாங்கனால இங்கே இந்த இடத்துல வேறு மாதிரி நடிப்போம், அந்த இடத்துல வேறு மாதிரி நடிப்போம், ஃபுல்லாக இப்படி தான் கண்டென்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே தான் இருப்பாங்க. அதான் ஆல்ரெடி நம்ம பிபிஎஃப் மனசாட்சியில் சொல்லியிருப்போம். ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு நாள் இல்லை கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வரும், எந்தெந்த மிருகத்தை மாதிரி இந்த ஜோடியாக் சைன் இருப்போம்னு நம்ம சொல்கிறோம். அது கூடிய சீக்கிரம் வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்களோட கேட்டுகிட்டே இருக்கிறப்ப டொமேட்டோ பொட்டேட்டோ பேசுகிறது அப்போ நாங்கள் சொல்லுவோம். எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சிலது, அதில் உங்களுக்கு புரியும், இன்னும் நல்லா புரியறதுக்கு அந்த இது போடுறோம் சீக்கிரமாக டொமேட்டோ. ஆமாம், நம்ம ஆல்ரெடி ஒரு ஜோடியாக் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, அது நம்ம இன்னும் போடலைன்னு நினைக்கிறோம். ஸோ அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். அடுத்தது வந்து அதை நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே இந்த 2-3 நாள் நடந்ததை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆனால் அது லென்த்தாக இருக்கிறனால நம்ம இன்னும் போடலை, அதையும் நம்ம போடுவோம். ஸோ இப்போதைக்கு சாட்டர்டே எபிசோடில் ஹைலைட்டாக நடந்தது தான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா திவாகர் வந்து
அதான் நம்ம சொன்னோம்ல, ஏரியாஸ்லாம் தனித்தனியாக அவங்களுக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க, பிரவீன் ராஜும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு, திவாகரும் பண்ணுறாரு. ஆனால் நம்மளுக்கு எது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து தான் நம்மளுக்கு ஆல்ரெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்த மாதிரி திவாகர் இப்போ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கார். ஆமாம், ஏன்னா அவர் பண்ணுறது எரிச்சலாக இல்லை. ஏன்னா வந்து கண்டெய்னர் சொல்லிவிட்டு எரிச்சல் முட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கடுப்பு ஆக்கிக்கிட்டு அந்த மாதிரி. ஏன்னா எங்ககிட்ட இன்னொருத்தன்மை ஏரியாஸ் கிட்ட இருக்காங்க, கொஞ்சம் ஹெவியாக டாமினேட் பண்ணுவாங்க. அந்த டாமினேட் விஷயத்துலன்னு பார்த்தாக்கா அதுதான் வந்து இந்த வீட்டில் 4 ஏரியாஸும் பண்ணுறாங்க. அந்த ஏரியாஸில் வச்சு பார்க்குறப்ப இவரை வச்சு எல்லாருமே ஒரு கணக்குப்படி இன்னும் புரியுற மாதிரி இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, ஏரியாஸோட எக்ஸனில் ஒரு பெரிய பெரிய உலகத்தையே தெரிய ஒரு ஃபேமஸெல்லாம் ஆள் இருக்காங்க. அவங்க வந்து சார்லி சாப்ளின் அந்த மாதிரி கண்டென்ட் தான் இந்த டாக்டர் திவாகர் பண்ணுறதுனால அது பார்க்குறதுக்கு மற்றவங்க அடிப்படுறது புண்படுறது தானே நம்ம எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் டாக்டர் திவாகர் பண்ணுறதுனால தான் அது இன்னும் பார்க்க நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குது எல்லாருமேட்டும். ஆமாம், ஏன்னா சார்லி சாப்ளின் தான் இந்த ரொம்ப காமெடியன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் நினைப்பீங்க, சார்லி சாப்ளின்லாம் எப்படிப்பட்ட ஆள், ஏன் அவரு கூட கம்பேர் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் சில பேர் வந்துடுவீங்க. அந்த மாதிரி வர ஆளுங்களுக்கு நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் எப்படிப்பட்ட ஆள்னு நீங்கள் கூட உட்காந்து பாக்கெட்டில் உட்காந்து முக்கியமாக பார்க்கல. அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், நடிக்கிறதுக்காக அவங்க நல்லவங்க கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. பேபி ஷோ வந்து இந்தமாரி ஆளுங்கள்லாம் தூக்கி போட்டிருக்கீங்களே, இது வந்து மோசமான இதாக இருக்குது, அகோரியெல்லாம் உள்ளே விட்டுருக்கீங்களே, அப்படியெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறீங்களா இந்த விஷயத்தனே. அப்போ நடிக்கிறவன் வந்து ப்ராஸ்டியூட் வேலை பார்த்துட்டு வந்தாலும், அவன் அகோரி வேலை பார்த்துட்டு வந்தாலும் அவன் நடிக்கிறவன், கொஞ்ச நேரம் தானே நடிக்கிறான் அப்படி சொல்ல வேண்டியது. இந்தமாரி ஆளுங்கள்லாம் வந்து அவன்லாம் மனசன், அவன் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லாத மாதிரி நீங்கள்லாம் பேசுகிறீங்க. அவங்க கேரக்டரை மட்டும் வச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரோராவை சொன்னது வந்து அரோரா எனக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகுது, அந்தமாரி நான் சொன்னது வந்து அரோரா வந்து அவங்களோட ப்ரொஃபஷ்னலோ இல்லை அவங்க இன்ஸ்டாவை பார்த்துட்டு வந்து சொல்ல கிடையாது. அவங்கள நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்க ஏற்கனவே இருந்த குயின்சி, ஏற்கனவே இருந்த விசித்ரா, ஏற்கனவே இருந்த அபிராமி, இந்த அபிராமி லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இந்த கேவலத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கண்டென்ட் பண்ணல, அவங்க எத்தனை பேரை பார்த்தாலும் லவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்களோட கேரக்டர். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு இரிட்டேட் ஆகுது. இவங்க தேவையில்லைன்னு நம்ம சொல்ல வந்தோமே தவிர அவங்க பர்சனல் விஷயத்தை நம்ம சொல்லலை. எல்லாருமே மனசங்க தான். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லவங்க கிடையாது. செலிப்ரிட்டி மட்டும்தான் பிக் பாஸ் வரணும், அதெல்லாம் எந்த கருமமும் கிடையாது. இந்த ஷோ படி பார்த்தா இந்த சீசனில் நிறைய ட்ராமா பர்சனை தான் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ ட்ராமா இருக்கிறனால அவங்க நடிக்க மாட்டாங்கன்னு இல்லை, நடிக்கிறது அவங்க கேரக்டராக இருந்தால் அவங்க நடிப்பாங்க, அழுவுறது அவங்க கேரக்டராக இருந்தால் அழுவாங்க. ஸோ என்னவோ அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. ட்ராமா வேறு, மென்டல் வேறு. ஸோ மென்டல்னு கமருடின்னு சொன்னதே வந்து கண்டிப்பாக வந்து அவரெல்லாம் வெளியே அனுப்பியிருக்கணும். பட் ஃபர்ஸ்ட் அந்த இதனால விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக நம்ம பார்ப்போம். ஆமாம், டொமேட்டோ சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து டொமேட்டோ சொன்ன மாதிரி இப்போயும் உங்களுக்கு புரிஞ்சிருமான்னு தெரியல, அதை போக போக தான் புரியும் சொன்னபடி பார்த்தாக்கா. ஏன்னா வந்து இந்த ஷோ படி இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்களும் அந்த ஜோடியாக் சைன் இருக்கலாம். ஏன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கிறதே 12 ஜோடியாக் சைன் தான் அப்படின்னு இருக்கிறனாலே வந்துட்டு. ஏன்னா இது நாசா டீம் உருவாக்குறதுனால தான், அவங்களோட ஃபவுண்டர்னால நிறைய நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் அப்போயும் உங்களுக்கு திருப்தி இல்லை நம்மளை கேரக்டரை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நாசா டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், H30 காண்டாக்ட் பண்ணி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்களுக்கு வேண்டியது அவங்க சொல்லிப்பாங்க. அதான் சொன்ன மாதிரி நம்ம கதைக்கு போகலாம். சொன்ன மாதிரி நம்ம சொல்கிறோம், மிருகத்தை சொல்கிறோன்ட்டு காட்டில் இருக்கிற மிருகம், செடிங்க, மரங்க, நம்ம மனுஷால் எல்லாமே வந்து 12 ஜோடியாக்கில் மட்டும் தான் சுற்றி இருக்கிறோம். அந்த ஜோடியாக் தான் நம்ம யார் எப்படி ஆள் எல்லாமே முடிவு பண்ணுறது தான். ஏன்னா காட்டில் அது விலங்குங்கள்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி தான் மனுஷாலும், அதே மாதிரி தான் விலங்குங்க வேட்டையாடி சாப்பிடுது. அப்போ அந்த மாதிரி சொல்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புட்டுட்டோ சொல்கிறது. அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒருத்தவங்க மனுஷால் வாழ்க்கை வந்து இன்னொருத்தவங்க கால் பிடிச்சி வாரி இழுத்து போட்டு அவங்க மேலே ஏறி அது நடக்குதில்ல, அது மிருகமும் பண்ணுது. பிடிச்சி அதை சாப்பிட்டு அது அந்த இடத்துல நின்று அதோட அட்டென்ஷன் ஸ்பாட்லைட்காக நடிக்கிறது, வித்த காமிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதுன்னு மட்டும் ஆமாம், அதுதான் நம்மளும் சொல்ல வந்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அக்கரிஸ் தான் ஃபஸ்ட்டுன்ட்டு. அது ஏன் சொன்னோன்னா, அவங்க தான் வந்து உலகத்துலேயே நல்லவங்க அப்படி இல்லை, உலகத்துலேயே அவங்க கொஞ்சம் பெட்டரானவங்க. நல்லவங்கலாம் யாருமே இல்லை, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஏன் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடுறோம் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹியூமனிட்டி இருக்குது. அது எந்த ஜோடியாக்கிட்டேயுமே இல்லை. எல்லாருமே நடிப்பாங்க இருக்கிற மாதிரி, பட் உண்மையாக இருக்கிற ஒரே ஒருத்தவங்க அக்கரிஸ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஜோடியாக் சைன், அவங்க லாஸ்ட்டுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கேன்சரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எவ்ரி செகண்ட் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோ அசிங்கமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க லாஸ்ட்டு. ஸோ நடுவில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். அது வந்து புரிஞ்சவங்களுக்கு உடனே புரிஞ்சிக்க முடியாது. நம்மளே 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை புரிஞ்சிக்க டைம் எடுக்கும். ஆனால் நம்ம பிக் பாஸ் வச்சு ஏன் நம்ம சொல்லணும்னு நம்ம முடிவு பண்ணோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அரோரா குயின்சி மாதிரி இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க. குயின்சி அபிராமி மாதிரி பண்ணாங்களா? ஆமாம் பண்ணாங்க. விசித்ரா இந்த மாதிரி பண்ணாங்களா? இவங்களாம் ஒன்று அப்படின்னு ஒரு விஷயம் ஆகும். ஆரி சபரி இவங்களாம் ஒரே மாதிரி பண்ணுறாங்களா? ஆமாம் ஒன்று. ஜாக்லின் பவித்ரா இவங்களாம் ஒரே மாதிரி பண்ணாங்களா? ஆமாம் ஒன்று அப்படின்னு தெரிய வரும்ன்றதுக்காக அவங்கள நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோமே தவிர இவங்கெல்லாம் ஒன்று தானே நம்ம சொல்ல வரோம். அவங்க கேரக்டர் ஏற்றபடி அவங்களாம் ஒன்று. ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்னைக்குள்ள ஹைலைட்ஸை பார்த்தோம். ஸோ வேறு ஏதாவது இருக்கா போட்டுட்டு?
தொண்டையை செத்துடுச்சு. எல்லா வீடியோலையும் இது சொல்கிறது, ஃபேஸ் தொண்டை செத்துச்சு. ஆமாம் டொமேட்டோ, நீ சொன்ன மாதிரியே இந்த மாதிரி விஷயம் வந்து டொமேட்டோ சொல்லுச்சு. அது வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து ஒரு ஜோடியாக் சைன் குறிப்பிட்டு எடுத்தால் அந்த ஜோடியாக் சைனில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தாக்கா நம்ம காலைல தூங்கி எழுந்திரிப்போம், வேலைக்கு போவோம், குளிப்போம், சாப்பிடுவோம், திருப்பி ரொட்டேஷனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம், அங்கே இங்கேன்னு நிறையா ஃபன் பண்ணுவோம், அப்புறம் படம் பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா ஒரு பாட்டு இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். அந்த மாதிரி ஜோடியாக் ஒரு குறிப்பிட்ட ஜோடியாக் சைன் எடுத்தால் அதில் நிறைய சாப்டர் இருக்குது. அந்த சாப்டருக்குள்ளேயே நிறைய விஷயம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறையா விஷயம். அதான் ஆல்ரெடி சொன்ன பொட்டேட்டோக்கும் டொமேட்டோக்கும் இது வந்து இந்த அளவுக்கு கூட தெரியுமா இல்லை, ஒரு அளவுக்கு தெரியும். அந்த ஒரு அளவுக்கு இத்தனை வருஷம் எடுக்கணும், ஃபுல்லாக தெரியறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கும்னு பார்த்தாக்கா அது ரொம்ப கூட இருக்கும். அது ஈஸியான வேலை உங்களுக்கு புரியணும். உங்களை சுற்றியும் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் சொல்கிறது தான் பிக் பாஸில் இந்த குறிப்பிட்ட ஆளுங்களை வச்சு சொன்னாக்கா அவங்களோட செயலெல்லாம் பார்த்தாக்கா பிக் பாஸில் என்னெல்லாம் கேமரா முன்னுக்கு பண்ணாலும் அங்கே ஜோடியாக் சைனில் தான் இருக்கிறனால அவங்க அப்படி தான் செய்வாங்க. அதை தாண்டி மற்றவங்க ஜோடியாக் சைன் மாதிரி அவங்களால செய்ய முடியாது, நடிப்பு தான் முடியும் எப்படி பார்த்தாலும். அதனால தான் ஒன்று ஈஸியாக புரியணும்னுட்டு இந்த மாதிரி வேலை சொன்னாக்கா அவங்க நீங்கள் பிக் பாஸ் லைஃப் பார்க்குறீங்களா, 1 hour ஷோ பார்க்குறீங்களா இருந்தால் கூட இப்போ அந்த குறிப்பிட்ட ஜோடியாக் பார்த்தாக்கா அந்த ஜோடியாக்கில் இருந்துட்டு அந்த ஜோடியாக் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் தான் உன்னால் பண்ண முடியும், மற்ற அது பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த விஷயம் இப்படி தானான்ட்டு. இன்னும் படித்து புரியுறதுல இது பார்த்து இப்படி ஒரு விஷயம்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க தான், இது நம்ம தான், இல்லை இது நம்ம கூட இருக்கிறவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் ஆமாம், அதுதான் நாங்கள் வந்து சிம்பிளாக சொல்ல வரோம். அது வந்து நார்மலாக நீங்களே கம்பேர் பண்ணிக்கிங்கன்னா, ஆமாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்கார்பியன்னா அவங்க வாயில் வந்து உங்களுக்குலாம் மனசே இல்லையா அப்படின்னு வரும்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்புறம் வந்து செக்ரட்டரிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள வந்து திட்டுனாலே அவங்க மூஞ்சி செத்துரும், அவங்க வந்து ஏற்று பேசுவாங்க. அதுதான் வந்து அருண் பிரசாத், அசீம், நிக்சன், அசல் கோலார் இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க கேரக்டர். அவங்க நடிப்பாங்க, நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க அவங்கள மாதிரி தான் நடிப்பாங்க, மற்றவங்க மாரி நடிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க கேரக்டர். ஸோ அவ்வளோதான் நம்ம சொல்ல வந்தோம். இதோட சண்டே எபிசோட்க்கு போவோம். அதுக்கு முன்னுக்கு பொட்டேட்டோக்கு சொல்கிறதுக்கு இருக்கா? மட்டும் அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் வரேன்னா இந்த மாதிரி விஷயம் இன்னும் கொஞ்சம் புரிய வைக்க வேறு என்ன வேலை வந்து இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு வரலாம். அப்புறம் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிபிஎஃப் மனசாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்த்டேவை காமெண்ட் பண்ண போகிறீங்கனாலே உங்கள் பர்த்டேவை சேர்த்து போடுங்க. நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் இந்த பிக் பாஸில் இப்போ யார் இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். உங்களால் ஏற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து விர்கோவாக இருந்தீங்க, நீங்கள் கமருடியன் மாதிரி பண்ணுறீங்கன்னு நம்ம சொன்னோன்னா நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஏன்னா கமருடியன் வந்து பின்னாடி பேசுகிறவர், அப்புறம் வன்மத்தை கக்கிறவர், அப்புறம் வந்து பெர்ஃபெக்ட்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிறவர். ஸோ இதை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்ல வந்தோம். அடுத்தது சண்டே எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் வந்து நாமினேஷன் ஆவாங்க அடுத்த வாரம்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக விஜய் பார்வதி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் திவாகர் ஆவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அரோரா ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில பேர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் முடிச்சுக்கலாம். டொமேட்டோ பாய் பொட்டேட்டோ. பாய் டொமேட்டோ.